தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ஓட முடிவுகள் வெளியாகி இருக்கு. இந்த முடிவுகள் சிலருக்கு கொண்டாட்டத்தையும் சிலருக்கு அதிர்ச்சிகளையும் வழங்கியிருக்கு. முக்கியமா எதிர்பார்க்கப்பட்ட சில தொகுதிகளில் நடந்த மாற்றங்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வேறொரு தளத்தை நோக்கி போறதை நமக்கு காட்டுது. 1967க்கு அப்புறம் திராவிட கட்சிகள் கிட்ட இருந்த பவர் இப்போ ஒட்டுமொத்தமா ஒரு புதுமுகமா இருக்கிற தாவேகா அப்படிங்கிற கட்சியை நோக்கி அந்த வெற்றி வாய்ப்பு நகர்ந்திருக்கு. இப்போ தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. ஆனா வெற்றி பெற்ற தாவேகா தலைவர் விஜய்க்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததுனால யாரு கூடயாவது கை கோர்த்து ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் 10 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ இந்த சமயத்துல விஜய் யார் கூட கூட்டணி சேர்வார் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருக்கு. முக்கியமா வாய்ப்புகள் இருக்கிற கட்சி விஜய் கூட கூட்டணி சேர்றதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமான வாய்ப்பு இருக்குன்னு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் இது வரைக்கும் டிஎம்கே கூட கூட்டணியில இருந்தாங்க. இன்னொன்று அவங்களுக்கு மறுபடியும் சென்ட்ரல்ல ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்கிற ஒரு பார்ட்டி கூட கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயம் ராகுல் காந்திக்கு இருக்கு. இப்போ ஆல்ரெடி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி கூட அவங்க கூட்டணியில இருந்தாலுமே மறுபடியும் இப்போ புதுமுகமா ஜெயிச்சு வந்திருக்க விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகமாவே இருக்கு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே கூட விஜய் கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுது. இப்போ காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணிக்கு போனார்னா 2 இளந்தலைவர்கள் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வரும். அண்ட் செக்யூலரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதாவது விஜய் முன்மொழிஞ்ச அந்த இது கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஃப்ளோவில் போகும். ஆனால் இதை மாற்றி ஏடிஎம்கே கூடயோ இல்லை ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிற பிஜேபி கூடயோ இவங்க கூட்டணி சேர்ந்தா அது தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா தேசிய அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் மொத்தமாகவே வேற. பாஜக நார்த்தில் பண்ணுற அரசியலுக்கும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் திராவிட கட்சிகள் பண்ண அரசியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எந்த அளவுக்குன்னா நார்த்தில் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முக்கியமான ஓட்டுகளே ஆன்மீக ஓட்டுகள், இந்து ஓட்டு, முஸ்லீம்ஸ் அப்படின்னு பிரிவினை ஏற்படுத்தி அதை வச்சு தான் அவங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு எப்பவுமே மத ரீதியாக ஒரு ஒற்றுமையாகவே இருக்கிற ஒரு மாநிலம், மத சார்பின்மையா இருக்கிற ஒரு மாநிலம். இந்த சமயத்துல விஜய் பெரும்பான்மைக்காக அதிமுக கூடயோ அதுல கூட்டணி இருக்கிற பிஜேபி கூடயோ கைகோர்க்க நேர்ந்தா தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம ஆல்ரெடி நார்த்ல பார்த்துட்டு இருந்த பிரச்சனைகளே தமிழ்நாட்டுல அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ, அதுல பாஜகவோட நிலைப்பாடு, அப்போ அந்த சமயத்துல கட்சி ஆரம்பிச்சிருந்த இப்போ தாவேகா தலைவர் விஜயோட நிலைப்பாடு என்னன்னு நம்ம பார்த்தோம். டிஎம்கேவோட நிலைப்பாடு என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரும்பான்மைக்காக பிஜேபி கூட கூட்டணி வச்சா திருப்பரங்குன்றம் விஷயத்துல அவங்க என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க வேண்டி இருக்குங்கிறது நமக்கு கண்கூடாவே தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயமா, நம்ம இது வரைக்கும் தமிழ்நாடு மாநில சுயாட்சி பத்தி அதிகமா பேசுற மாநிலம், அதுக்காக போராடிட்டும் இருந்திருக்காங்க இது வரைக்குமே. இனிமே விஜய் பெரும்பான்மைக்காக அவங்க கூட கூட்டணிக்கு போயிட்டா கல்வியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், மொழி பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டையே நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா விஜய் போக மாட்டாரு, என்ன ஆனாலும் பிஜேபி கூட கூட்டணி போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. எதனாலனா அவர் தமிழர் நலன் பத்தி பேசுறாரு, தமிழர்களுக்காக தான் அவர் வந்திருக்காரு, என்னை இத்தனை வருஷமா வாழ வச்ச உங்களுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து மக்களும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப திமுக கூட்டணியில இருக்கிற விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், அவங்க ஒருவேளை விஜய் கூட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. ஆனா முக்கியமா இந்த 2 கட்சி கூட தான் அவர் கூட்டணி சேருவாரு அப்படின்னு பார்த்தா அது ஒன்னு காங்கிரஸை கை காட்டுது, இன்னொன்னு அதிமுகவை கை காட்டுது. ஒருவேளை அதிமுக பிஜேபி இல்லாம அதிமுக கூட்டணியில இருக்கிற பாமக அப்படிங்கிற கட்சி கூட அவங்க கூட்டணி வச்சாலும் அதுக்குமே இப்போ பிஜேபி கூட கூட்டணியில இருக்கிற எந்த கட்சி கூட விஜய் தனியா கூட்டணி வச்சுக்கிட்டாலும் அது இன்டைரக்டா பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தான் சமம். இந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. விஜய் இப்போ என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போறாரு? இன்னொன்னு, மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து அவருக்கு இந்த வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மாற்றம் தமிழகத்தை முன்னேற்றமான பாதையில கூட்டிட்டு போகுமா, இல்ல நார்த் இந்தியா மாதிரி மத ரீதியா பிளவுபட்டு கிடக்கிற ஒரு ஆட்சியவே விஜய் கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு இனிமே பார்த்தாதான் தெரியும். அண்ட் டிஎம்கே இந்த தேர்தலில் இவ்வளோ தூரம் பேக் ஃபயர் ஆனது அவங்களுக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்குது. அவங்க எல்லாமே சரியாகவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஸ்டில் இந்த 5 வருஷ காலத்தில் கல்விக்கும் சரி, மருத்துவத்துக்கும் சரி, பெண்கள் நலனுக்கும் சரி பல்வேறு வகையான திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி திட்டங்கள் வகுக்கிறது, நல்ல திட்டங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு அரசோட கடமை தானே அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த கடமையை இந்த விஷயங்கள்ல அவங்க சரிவரவே செஞ்சுருக்காங்க.
இப்போ தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கு, நான் முதல்வன் திட்டம் இருக்கு, மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கு. ஸோ விஜய் என்னதான் அவங்க திமுகவை எதிர்த்து தான் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு கட்சி கொண்டு வர நலத்திட்டங்களை இன்னொரு கட்சி நாட்டு மக்களோட வளர்ச்சிக்காக தொடரணுங்கிறது தான் எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம். ஸோ விஜய்க்கு திமுக மேலே என்னதான் வெறுப்பு இருந்தாலும் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரியான திட்டங்களை அவர் தொடர்வாரா, இல்ல திமுக மேல இருக்கிற வெஞ்சன்ஸ்னால? இப்போ திமுக மேல அவருக்கு வெஞ்சன்ஸ்ங்கிறது என்னோட பாயிண்ட் கிடையாது. எல்லா மேடையிலே அவர் திமுகவை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காரு. ஸோ திமுக மேல இருக்கிற வெஞ்சன்ஸ்னால இந்த திட்டங்களை தொடராம இப்போ அதனால பயன் பெற்றிருக்கிற மாணவர்களை வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கவோ வாய்ப்பு இருக்கு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழே எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ விஜய் வந்துட்டாங்கன்னா இதை மாத்திருவாங்களா, இந்த திட்டம்லாம் என்ன ஆகும், நான் படிச்சது வீணாயிருமா, என் வாழ்க்கையை கேள்விக்குறியாயிருமா அப்படிங்கிற அச்சம் எல்லா மாணவர்களுக்கும் வந்திருக்கு. மேபி உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறது அதிகமாக யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இந்த திட்டங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுனால இந்த திட்டங்களை நீங்கள் மாற்றாமல் அதே மாதிரி தொடரணும்னா நீங்கள் பிஜேபி கூட கை கோர்க்க கூடாது. அப்படி கை கோர்த்தீங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இங்கே இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிரித்தாளும் கொள்கையை வச்சு தான் நார்த் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஆல்ரெடி ஸ்டேட்ஸுமே அப்படிதான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு எல்லாத்துலேருந்து மாறுபட்டு இருக்குது. தமிழ்நாடு மக்கள் நீங்கள் வந்த சமயத்தில் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்களாக கொண்டு வந்தீங்க. அதை பார்த்து நீங்கள் ஒரு புதுவிதமான முற்போக்கு கொள்கையை கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகள் செஞ்ச சில தவறுகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க, அவங்களுக்கு மாற்றாவே இருப்பீங்க, நல்ல விதமான ஆட்சியை தருவீங்கன்னு நம்பி ஒரு சாரார் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னொரு சாரார் வந்து உங்கள் மேலே இருக்கிற கிரேஸ்னால உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்க வாக்கு செலுத்தாதவங்க எல்லாருக்கான சிஎம்மாக தான் நீங்கள் இருக்கணும். அண்ட் இந்த திட்டங்கள், முக்கியமாக இந்த திட்டங்கள், அதை நீங்கள் இந்த ஆட்சியில் மாற்றாமல் தொடரணும்னா நீங்கள் கூட்டணி அமைக்கிற போகிற அந்த கட்சிகள் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் யார் கூட கூட்டணி அமைக்கிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஆளுமை திறனை ஸ்டார்டிங்கில் எடை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நீங்கள் பிஜேபி கூட கை கோர்த்தா இங்கே மதக்கலவரம் வரும், அண்ட் அவங்க டீலிமிட்டேஷன் அண்ட் ஹிந்தி இம்போசிஷன், இதெல்லாம் விளையாட்டிலன்னு இந்த 5 வருஷத்துக்கு கட்சி ஆரம்பித்த இந்த 3 வருஷத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் என்ன ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் நிற்பேன், குரல் கொடுப்பேன்னு வந்திருக்கீங்க. நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி போக மாட்டீங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் தமிழக மக்களும் உங்களை நம்புகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் போக மாட்டீங்கன்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஆனால் முடிவை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சதுனால யார் கூட கூட்டணி சேர்ந்து என்ன மாதிரியாக ஆட்சியை பிடிக்கலாங்கிற கணிப்பு உங்களோடது தான். அண்ட் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க மாட்டீங்கன்னு மக்களாகிய நாங்களும் ஆசைப்படுறோம். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள சில உட்கட்சி பூசல்கள், அவங்களுக்கு சீட் ஷேரிங்கில் இருந்த அதிருப்தி, இதெல்லாம் சேர்ந்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா டிஎம்கேக்கு இருக்கிற 10 சீட்டும் காலியாக போகுது. அண்ட் அதே நேரத்தில் விஜய் கூட கம்யூனிஸ்டுகளும் பிசிகாவும் போக வாய்ப்பு இருக்குன்னு பேச்சு அடிப்படுது. காங்கிரஸை தவிர யாரும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா திருமாவளவன் கிட்ட பேட்டி எடுத்தப்போ அவர் எங்களோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, காங்கிரஸ் குறித்து எங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரியே தான் சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டும் நாங்கள் அவங்க கூட சேர்ந்துருவோங்கிற மாதிரி எந்த நிலைப்பாட்டையும் இதுவரை பதிவு பண்ணலை. அதனால இந்த தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சது ஜெயிச்சாலுமே தாவேக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்கும். ஏன்னா அவங்க கூட்டணி சேர போகிறத வச்சு தான் இனிமேல் அவங்கள தமிழ்நாட்டில் எல்லாரும் ட்ரீட் பண்ண போகிற விதம் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.